தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசக்தி வாய்ந்த பைரவருடைய சபக்கெட்டு மந்திரம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சபக்கெட்டு மந்திரம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் முக்கியமானது ஒன்று சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இதனுடைய விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சபக்கெட்டு மந்திரம் ஏற்கனவே நான் சபக்கெட்டு மந்திரம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். இது வந்து பைரவருடையது. சரிங்களா? பைரவருடைய சபக்கெட்டு மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. அதனால் இந்த சபக்கெட்டு மந்திரம் எதுக்கு பயன்படும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ அந்த கம்பெனியில் உங்களை தொடர்ந்து கீழே உட்கார வைக்கிறதுக்காக ரொம்ப உங்களை பற்றின விஷயங்கள் எதிர்த்து பேசுகிறது, ரொம்ப ரொம்ப பாதிப்புகள், ரொம்ப டார்ச்சல். சரிங்களா? தொழில் ரீதியாக ரொம்ப டார்ச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த கம்பெனியில் நிறைய உங்களுக்கு டார்ச்சல் இருக்கும். உங்களை வந்து வளரவே விட மாட்டாங்க. இவங்களை எந்த அளவுக்கு மட்டம் தள்ளி கீழே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. ஏன்னா போராமல் பொச்சிருப்பு வந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த சபைக்கட்டு மந்திரம் ரொம்ப ரொம்ப பயன்படும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல்லையோ இல்லை இங்கே ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாலும் உங்கள் பேச்சை மட்டும்தான் அவங்க கேட்கணும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளியும் சரி, இப்போ நீங்கள் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? இல்லை அல்லது அதுக்கு குறைவான எண்ணிக்கையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு நான் செய்ய மாட்டேன். அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா, தொழிலாளியை வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒரு கண்டிஷனாக நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு அன்பால் எப்பவுமே வந்து ஒரு அன்பால் வந்து வேலை வாங்கினோம்னா உடனடியாக செய்வாங்க. ஏன்னா அன்பை காட்டினா தான் அவங்க, "பா இதை கொஞ்சம் எடுத்து வைப்பா, இதை கொஞ்சம் செய்ப்பா, இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, இந்த வேலை செஞ்சுட்டு நீங்கள் போங்க" அப்படின்னு நம்ம ஒரு அன்பாக சொன்னால் தான் அவங்க வந்து எது இருந்தாலும் கேட்டுப்பாங்க. ஒரு ஆர்டராக பண்ணோம்னா அது அந்த வேலை வந்து நடக்காது, அந்த தொழில் வந்து நடக்காது. சரிங்களா? அதனால் ஒரு அன்பாக சொல்கிறோம்னா அது யார் வேணால் ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. "இதை செஞ்சுட்டு போப்பா" அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது பவர்ஃபுல்லான மந்திரம். எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். சரிங்களா? சகலமாக என்ன எவ்வளோ 100 பேர் கூட இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், அது மட்டும் இல்லை. ஒரு ஊர் உள்ள நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு ஊர் உள்ள நீங்கள் இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட தொந்தரவு சண்டைக்கு வராங்க, சண்டை சச்சரவுக்கு வராங்க, தேவையில்லாமல் தொல்லை கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, அடிக்கடி நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2வது உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி. சரிங்களா? ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு திருவிழா கூட்டமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொதுவான கூட்டமோ போடுறாங்கன்னா, உங்கள் பேச்சை மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கேட்கும். வேறு யார் பேச்சும் அங்கே எடுபடாது. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுடைய குரல், உங்களுடைய சக்தி, உங்களுடைய பலம் மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மந்திரம் பயன்படும். இது மட்டும் இல்லை, கோர்ட்டு கேஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மந்திரங்கள் பயன்படும். சரிங்களா? சுற்றி இருக்கிறவங்க 100 பேர் கூட இருக்கட்டுங்க, 100 பேர்ன்றது 1000 பேர் கூட இருக்கட்டும், அடித்து சொல்கிறேன், உங்களுடைய குரல் நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் அந்த 1000 பேருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சரிங்களா? இது ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமெல்லாம் வந்து பழைய காலத்தினுடைய பொக்கிஷம்லாம் வந்து நம்ம ஆன்மீக வழிபாடுலையும் சரி, மாந்திரீகத்துலையும் சரி, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போகிறாங்கன்னா, ஒரு காரணம் இல்லாமலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்குது. காரணம் இல்லாத ஒரு விஷயமும் நடக்கலை. ஒரு கடவுளை வணங்கணுன்னா கூட ஒரு காரண காரியம் இருக்குது. ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணணுன்னா கூட, உனக்கு வந்து சித்தி பண்ணணும், இந்த நாளில் சித்தி பண்ணணும் அப்படின்றது ஒரு தெய்வத்தினுடைய வரம் உங்களுக்கு இருக்கும். அந்த அம்பாளுடைய பார்வை உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணிக்கணும். வசியம் ஆகுறாங்க, இல்லை சித்தி பண்ணுறதோ ஏதோ ஒன்று நடக்குது.
அப்போது ஒரு விஷயம் வந்து காரண காரியம் இல்லாமல் நடக்கிறதில்ல. அதனால் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு. அது மாதிரி தான் இதுவும். நம்மளுடைய இவ்வளோ நாள் நம்மளுடைய பட்ட கஷ்டங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் கடவுள் நம்மளுக்கு உதவ மாட்டாரானா, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா தான், இந்த மாதிரியான வழிகள் மூலியமா தான் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உதவுவார். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்திடாதீங்க. சரிங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த யூடியூப்பில் போட்டால் இது வந்து நம்மளுக்கு பணம் வரும், வியூஸ் அதிகமாக போகும், பணம் வரும் அப்படின்றதுனாலலாம் இல்லை. இதை பார்த்து ஒருத்தராவது சந்தோஷமாக வாழ மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் பதிவிடுறோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப பழையங்காலத்து முறை. நீங்களும் பயன்பெறணும் அப்படின்றதுனால தான் வந்து இதை பண்ணுறோம், இந்த வீடியோவை பதிவிடுறோம். இன்னொரு விஷயம், இந்த மந்திரங்களை சித்தி பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு முறை சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். அப்போது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் டீல் பேசணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 11 வாட்டி சொல்லி நெத்தியில் கொஞ்சமாக திருநீர் வச்சுட்டு போனாலே போதும். அல்லது அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 11 வாட்டி சொன்னால் போதும். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 11 வாட்டி சொன்னால் போதும். அந்த இடத்துல இருக்கிறவங்க 1000 பேர் இருந்தாலும், உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, உங்களுடைய குரல் மட்டும்தான் அங்கே கேட்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த 1000 பேருமே வந்து தலையசைப்பாங்க, சரின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு இடைஞ்சலும் உங்களுக்கு வராது. அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்வாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குரல் மட்டும்தான் கேட்கணும். நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும். இப்போ ஃபேமிலியிலே எடுத்துங்க, நம்ம ஃபேமிலியே எடுத்துக்கினா கூட, நம்ம ஃபேமிலியில் ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கங்க. அல்லது ஒரு கணவன் மனைவியாக கூட நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேச்சு நம்ம மனைவி கேட்கணும். நம்மளுடைய பேச்சு தான் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கணும். நம்ம மாமியார் வீட்லேயும் சரி, எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது அப்படின்றவங்க இதை விட்டுடாத உஷாராக இந்த மந்திரங்களை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும், எந்த காலத்திலையும், எந்த சூழ்நிலையிலும் இதை வந்து இருக்குது. ஏன்னா இந்த சபைக்கட்டு வந்து நிறைய விதம் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயும் நிறைய விதம் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா விதத்தை விட நான் இது பெட்டராக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதனால் வந்து இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒருத்தரும் நீங்கள் பார்த்து இதை பயன்பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நான் சொல்கிறேன், இது கவனமாக கேளுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது எளிமையான விஷயந்தான். மந்திரங்களை சித்தி பண்ணுற முறை தான் ஒரே ஒரு இதில் கஷ்டமான விஷயம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா கஷ்டப்படாத எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாதது வந்தாலும் எதுவும் நிலைக்காது. அதனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ரொம்ப எளிமையான முறை தான். இந்த முறையை நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பைரவர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட ஆள். சரிங்களா? அந்த பைரவருடைய சபைக்கட்டு மந்திரன்றது அதை விட பயங்கர 1000 மடங்கு சக்தி கொண்ட, வீரியம் கொண்ட ஒரு சக்தியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும். இந்த மந்திரத்தை எப்படி சார் நான் சித்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில், ஒரே நாளில் நீங்கள் சித்தி பண்ணணும். சரிங்களா? இதுக்கு நாள் வந்து அதிகமாக வந்து டைம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது 2 நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணுன்னா இந்த மந்திரம் உடனடியாக நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் வந்து அமாவாசை நாளில் அதிகாலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுருங்க. குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமான்லாம் வாங்கி வச்சுருங்க. பூஜை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக வெத்தலை பாக்கு, பூ, பழம், மல்லிகைப்பூ, ஊதுபத்தி, கற்பூரம், ஒரு நெய் விளக்கு. சரிங்களா? இது வரைக்கும் வாங்கி வச்சுடுங்க. வாங்கி வச்சுட்டு ஊதுபத்தி, கற்பூரம், தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே உங்களுக்கு பொரிகடலை, அவுள், அச்சுவெல்லம் எல்லாமே தெரியும். எல்லா பூஜையிலையும் சொல்கிற மாதிரி சேம் அதே தான். சரிங்களா? ஏன்னா வந்து படையல் வந்து இந்த வெத்தலை பாக்கு, தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு, இது அவுள், அச்சுவெல்லம் இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய படையல். பஞ்சபூதம் சாட்சியாக வச்சு நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய முறை இது. அதனால் இந்த வெத்தலை பாக்கு, பூ, பழம், வாழைப்பழம், தேங்காய், ஊதுபத்தி, கற்பூரம் இது இல்லாமல் நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கவே கூடாது. ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தை வணங்கணுனாலும், ஒரு பூஜிக்கிறதுனாலும், இல்லை எந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணுறதுனாலும், இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகள்லேயும் எந்த வேலை செஞ்சாலும் சரி, இந்த பொருட்கள் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது. மல்லிகைப்பூ மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? காலையில் அமாவாசைக்கு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு, சுத்தபத்தமாக குளிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பைரவர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க. பைரவர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி, சிலை வாங்கிடாதீங்க. சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடிய
அந்த சக்தியை அடக்கக்கூடிய இது நம்மளுக்கு இல்லை, இந்த மனித பிறவிக்கு இல்லை. அதனால் வந்து சிலை வைக்கக்கூடாது. ஃபோட்டோ பைரவருடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபோட்டோ வாங்கிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொருட்கள்லாம் நெய் விளக்கு போட்டுங்க. பிள்ளையாருக்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு வெத்தலையில் வச்சுருங்க. அதுக்கு எருக்கம்பில்லு அருகம்பூ இது வச்சுருங்க. முடிஞ்சால் ஒரு பிள்ளையார் துண்டு. அதே மாதிரி இந்த வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல், அச்சு வெல்லம், பொரிகடலை இது சேமாக இருக்குதா பார்த்துங்க. தேங்காய் உடச்சி வச்சுருங்க. கற்பூரம், ஊதுவத்தி, சாம்பிராணி எரியணும். அதுக்கு முன்னாடி வந்து வீடு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணி, கோமியம், பன்னீர் இது 3த்தையும் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அந்த பூஜை அறையில் ஃபுல்லாக தெளித்து விட்ருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வீடு ஃபுல்லாக நீங்கள் நறுமணமாக வச்சுருந்தா மட்டும்தான் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் உடனடியாக அந்த தெய்வம் வந்து நம்மக்கிட்ட நம்ம மந்திரத்தை சொல்லி கூப்பிடும்போது அந்த தெய்வம் வரும். வீடு வந்து அசுத்தமாக இருந்தாலோ, இப்போ ஒரு துணியை வந்து நம்ம அங்கே ஏதோ ஒரு மூலையில் வந்து அழுக்கு துணியை போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்காது. ஏன்னா அது வரும்போதே அந்த அந்த அசுத்தத்தை பார்த்து அது திரும்பி போயிடும். சரிங்களா? அதனால் வந்து சுத்தபத்தமாக இருக்கிறது மிக மிக ரொம்ப முக்கியம். அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிச்சு தான் அந்த பூஜையை செய்யணும். அதனால் அதுலேயும் இந்த சுத்தபத்தம் கண்டிப்பாக தேவை. அதனால் அது பார்த்துங்க. எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு கிழக்கு முகமாக உட்காருங்க. உங்களுக்கு எதிர்க்க நெய் விளக்கு, பைரவருடைய ஃபோட்டோ, இந்த பூஜை சாமான்லாம் இருக்கட்டும், எரிஞ்சிட்டு இருக்கட்டும். ஊதுவத்தி எரியணும். கற்பூரம் ரெடியாக வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கின்னு இனிப்பு வகையும், கார வகை எதனா உங்கள் வசதிக்கு ஏற்ற போல் வைக்கலாம். சரிங்களா? இதை ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. எல்லாம் சரியாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக விநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம். விநாயகருக்கு ஒரு சின்ன ஒரு படையல், அதாவது இதையே இருக்கிற படையல்லே கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு படையல் விநாயகர்கிட்ட வச்சு வணங்கிட்டு, இந்த மாதிரி நான் பைரவருடைய சபைக்கட்டு மந்திரம் சித்தி பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் துணையாக இருங்க. எனக்கு இந்த மந்திரங்கள் வந்து சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியாக நீங்கள் இந்த சித்தி பண்ணுற வேலைக்கு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? ஏன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா தான் அது உடனடியாக சித்தி ஆகும். அப்படி இல்லை, நான் சொல்லாத சித்தி பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நிச்சயம் நீங்கள் சித்தி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது ஒன்று பார்த்துங்க. இன்னொன்று, விநாயகருடைய மந்திரங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விநாயகர் வசியம் போட்டிருப்பேன். அதனால் விநாயகர் மந்திரங்களை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 11 வாட்டி சொல்லுங்கள். 11 வாட்டி இல்லை, ஒரு 21 வாட்டி சொல்லுங்கள். சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த பைரவருடைய சபைக்கட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா விநாயகர் வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும், கூப்பிட்டாலும், பூஜித்தாலும் ஆக்ரோஷமாக வரும். சரிங்களா? அதுக்கு உண்டான அங்கே தேவையான வந்து படையல் இல்லைனாலும் நம்ம கோவப்படும். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் வேலை நல்லபடியாக முடியும். வரக்கூடிய தெய்வங்களை சாந்தப்படுத்தும். எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை வந்து சாந்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த தெய்வத்தை அந்த விநாயகர் பெருமான் சாந்தப்படுத்துவார். அதனால தான் விநாயகரை வந்து முதல்ல நம்ம வணங்க சொல்கிறது. சரிங்களா? இப்போ வந்து காளி பூஜைலாம் நீங்கள் போடும்போது விநாயகரை வணங்காமல் நீங்கள் காளி பூஜை போட்டிங்கன்னா, காளி வந்து எடுத்து தான் ரத்த பலி கேட்கும். நீங்கள் அங்கே ரத்த பலி மறந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய காளி தேவி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு அங்கே பார்க்கும். இல்லைன்னா டக்குன்னு நம்மள அடிச்சிடும். அப்போது நம்மளுக்கு பாதுகாப்பு. அப்போது நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் வராத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறது விநாயகர் பெருமான். இருங்கம்மா, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்கன்னு சாந்தப்படுத்தக்கூடிய அந்த கடவுள் தான் நம்மளுக்கு விநாயகர் பெருமான். சரிங்களா? அதனால் வந்து விநாயகரை வணங்கிட்டு பூஜையெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு, கிழக்கு முகமாக உட்கார்ந்து, வெறும் தரையில் உட்காரக்கூடாது. கிழக்கு முகமாக உட்காரணும். கோணி பையோ இல்லது துண்டோ இல்லை தர்பபாய் ஏதாச்சும் ஒன்று. சரிங்களா? அது மாதிரி உட்கார்ந்து செய்யணும். ஏன்னா நம்ம பூமியில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அப்போது நம்ம இந்த பிரார்த்தனை செய்யும்போது, இந்த பூஜையை செய்யும்போது அது வந்து நம்ம உடம்புல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேட் தான் வந்து நம்மளுக்கு வரணும். அதனால தான் வந்து நம்ம இந்த பூஜை முறைகள் செய்யும்பொழுது வெறும் தரையில் உட்காராத. இல்லைனா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து பாருங்கள், மாம்பலகையில் இல்லை இந்த தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விலங்கினுடைய தோல் மேலே உட்காந்து செய்வாங்க. அதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த பூஜை முறைகளை நீங்கள் செய்யும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது. அதனால் நல்ல ஒரு தர்ப பாயாக வாங்கிக்கோங்க. அது மேலே உட்காந்து செய்யுங்க. அப்படி இல்லைனா சாதாரண கோணி பையே போதும், அது மேலே கூட உட்காந்து செய்யுங்க. அடுத்தது விளக்கு.
விளக்கு வந்து நெய் தீபம் அணையக்கூடாது. ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக எரியணும். அதனால் விளக்கு வந்து நெய் தீபம் அணையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று வந்து இந்த பிரசாதத்தை யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். சரிங்களா? நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரே நாள் தான் செய்ய போகிறீங்க. அதனால் மந்திரத்தை நல்லா தெள்ளத் தெளிவா மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? நல்லா தெள்ளத் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது. இன்னொரு விஷயம் பாருங்க, மந்திரம் சித்தி பண்ணக்கூடிய நாட்களில் தீட்டுப்பாடுகள் எதுவும் ஏற்படக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீட்டுப்பாடு இல்லாமல் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிச்சு சுத்தபத்தமாக இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன். உங்களுக்கு மனசில் இதை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போவுமே இந்த மந்திரம் கண்டிப்பாக உதவும். சரிங்களா? இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் பைரவா ஆதி பைரவா சபையை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்வாஹ. இதுதான் மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இது பயன்படும். உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயம் இந்த மந்திரங்கள் ஒரு வெற்றிக்கு ஒரு படிக்கட்டாக வந்து இந்த மந்திரங்கள் நிச்சயம் உதவும். சரிங்களா? மந்திரத்தால் மாந்திரிகத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. நினச்சதை நீங்கள் எல்லாமே சாதிக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லதுக்காக பயன்படுத்தணும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? நல்லதுக்காக பயன்படுத்துனீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி தெய்வங்கள் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கும். மற்றவங்கள கெடுக்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்குறதோ அந்த மாதிரி இல்லை மற்றவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதோ தெய்வங்கள் வந்து ஒருபோதும் வந்து இடம் கொடுக்காது. அதனால் வந்து நமக்கு அதை நடத்தி கொடுக்கும். ஆனால் அதுக்குண்டான தண்டனையை பின்னாடி பாவங்களை நம்மளுக்கு சேர்த்து வைக்கும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, வஞ்சகன் வாழ்வான் வஞ்சகன் மகன் வாழ மாட்டான்னு. அதாவது வஞ்சம் பண்ணுற நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், நம்மளுடைய மகன் பிள்ளைகள் வந்து வாழ மாட்டாங்க. அதனால் வந்து யாரும் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாத 100 ஆண்டு காலம் எல்லாருமே சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. யாரையும் வெறுக்காதீங்க. சரிங்களா? வாழ போகிறது கொஞ்ச நாள். அதனால் நம்ம இது சந்தோஷமாக இருக்கணும். இந்த பூஜை நாளில் வந்து காலையில் 1008, சாயங்காலம் 1008, மதியம் 1008. சரிங்களா? 3 வேளையும் சொல்லணும். காலை, மதியம், மாலை. அதனால் வந்து நீங்கள் 3 வேளையும் 1008 1008 சொல்லணும். ஒரே நாளில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. விளக்கு அணையக்கூடாது. கவனமாக கேளுங்க. விளக்கு அணையக்கூடாது. அதனால் வந்து காலையில் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 ஹவர் சொல்லுங்கள். காலையில் 1008 சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அதோடு எழுந்துருங்க. அதுக்கப்புறம் மதியமாக கொஞ்சோண்டு காலையில் சாப்பிடாததான் சொல்லணும். மதியமாக கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அரை வயித்தோடு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் ஃபுல்லாகவே சாப்பிடாத இருக்கிறேன், எல்லா பூஜையும் முடிச்சுட்டு செய்கிறேன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. இதனுடைய சக்தி வந்து பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? எப்பயுமே ஒரு குரு சொல்லிக் கொடுக்குறத விட அவங்களுடைய அனுபவத்தில் தான் தெரியும். ஒரு சிஷ்யர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது புரியாததை விட அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுடைய சூட்சும ரகசியமே. அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நல்லதுக்காக செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். கெட்டதுக்காக எதுவும் செய்யாதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்தை வாழ வைங்க. அதுவே நல்லது. சரிங்களா? இந்த சபைக்கட்டு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கே போனாலும் சரி, 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கும்போது உங்களால் பேச முடியாது. அப்போது இந்த மந்திரத்தை ஒரு 11 வாட்டி மனசில் நினச்சி கூட சொல்லிட்டு திருநீர் இல்லைனாலும் சரி, இந்த மந்திரத்தை ஒரு 11 வாட்டி சொல்லிவிட்டு அப்புறம் பேசி பாருங்கள். அத்தனை பேருமே நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. அவர் சொல்கிறது தான் சரி, அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு மொத்த பேருமே உங்கள் பக்கம் தான் பேசுவாங்க. சரிங்களா? ஒரு கம்பெனியில் வந்து ஒரு தொழிலாளருடைய லீடராக பார்க்கணும், நம்ம லீடர் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நிறைய செய்யலாம். வியாபாரங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிராமத்தில் சிறு தொழில் மாதிரி இந்த சோப்பு, இந்த மாதிரி கண்ணாடிங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து வீடு வீடாக போய் வியாபாரம் செய்வாங்க. அந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயன்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் அதிகமாக மந்திரங்களை உருவேற்றினா தாங்க. ஒரு 50 60 வாட்டி சொன்னாலாம் வந்து மந்திரங்கள் சித்தியாகாது. 1008 முறை நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த பவர் வந்து சொல்லும் போதே நம்ம உடம்புல ஏறும்.
நம்மள பார்த்தாலே அவன் பேச மாட்டான். சரிங்களா? நீங்க மந்திரம் சொல்றது எங்கனா ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மந்திரத்த நீங்க சொல்லி உடம்புல அந்த ஏத்திட்டீங்கன்னா, அந்த சக்திய ஏத்திட்டீங்கன்னா, நம்மள பார்த்தா கூட எதிரியாகட்டும் இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்மள பார்த்தாலே அவன் பேச மாட்டான். அவன் நம்மளுக்கு கட்டுப்பட்டுருப்பான். அவன் நம்ம போடுற கட்டு அவனுக்கும் விழுந்திருக்கும். அதனால வந்து இதில முக்கியமா இந்த மந்திரத்த மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். மீண்டும் மீண்டும் சொல்றேன். தவறாம எல்லோரும் இந்த மந்திரத்த நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கும் இந்த பிரபஞ்சத்தில வாழப்போறது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். நல்லதே செய்வோம். நம்ம குழந்தை குட்டிங்க எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? போகும்போது நம்ம இன்னும் எடுத்துன்னு போறதில்ல. புண்ணியம், நல்ல கர்மா இது மட்டும் தாங்க நம்ம எடுத்துன்னு போறோம். அதனால அத சம்பாரிக்கிறதுக்கு நம்ம வழி தேடுவோம். அ சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.